ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு கியூப் சால்வர் தமிழ். ஸோ நம்ம போன வீடியோவில் க்யூபோட பேசிக் பார்த்துருந்தோம், பேசிக் ஃபார்முலா பார்த்துருந்தோம், அது எப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் 3/3 க்யூபை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே 3/3 வந்து ஷஃபில் பண்ணியிருக்குது. ஸோ ரொம்ப பேசிக்கான அந்த ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்தேன், ஒரு 4 மூவ்ஸ். அதுதான் நம்ம மேக்ஸிமம் இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அது போக இன்னொரு 2-3 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த மொத்த 3/3 க்யூபை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒயிட் வச்சு சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒயிட் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற எல்லா சைட்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஒயிட் எப்படி சால்வ் பண்ணலாம்னு நான் சொன்னேன்னா, சென்டரில் என்ன பீஸ் இருக்கோ அந்த கலர் தான் வந்து எல்லா சைடும் வரும். ஸோ இங்கே ஒயிட் இருக்குன்னா இங்கே ஒயிட்டு தான் எல்லாமே வரும், ஒயிட்டு தான் நம்ம இங்கே சேர்க்கணும். அதே மாதிரி இங்கே ஆரஞ்சு இருக்குன்னா இங்கே ஆரஞ்சு தான் எல்லாமே நம்ம சேர்க்கணும். ஸோ சென்டர் கலர்ஸ் வச்சு தான் நம்ம இந்த சைடு எல்லாம் என்ன கலர்ஸ் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒயிட் சேர்க்கலாம். ஒயிட்டில் வந்து நம்ம வந்து ஒயிட் கிராஸ் சேர்க்கணும். ஸோ இங்கே ப்ளஸ் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேர்க்கணும். அண்ட் இதை மட்டும் சேர்க்கக்கூடாது. இந்த இடத்துல என்ன கலர் இருக்குது, இங்கே ரெட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொண்டு வரணும்னா ஒயிட்டும் ரெட்டும் கொண்டு வரணும். அப்போ தான் இதை வந்து நம்ம வந்து இந்த இந்த சென்டர்ஸ் வந்து நம்ம சேர்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த சென்டர்ஸை சேர்க்கறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த சென்டர் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லாமே சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேடலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒயிட் அண்ட் ரெட் இங்கே இருக்குது, ஒயிட் அண்ட் ரெட் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஒயிட் அண்ட் ரெட் தான் இங்கே ஒயிட் அண்ட் ரெட்டாக வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை வந்து இந்த ஒயிட்டை இங்கே இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், இந்த ஒயிட்டை இங்கே கொண்டு வரணும். ஸோ இந்த சைட் லேயரை மட்டும் நம்ம ஒரு டைம் இப்படி திருப்பினா போதும், இந்த ஒயிட் சேர்ந்துச்சு. பட் இந்த ரெட்டும் சேரல, இந்த ரெட்டும் க்ரீனும் இருக்குது, இந்த ரெட்டு இங்கே வரணும். ஸோ என்ன பண்ணலான்னா, இந்த ரெட்டு இங்கே வர்றதுக்கு டாப் லேயரை மட்டும் ஒரே ஒரு டைம் ரெட்டு கிட்ட கொண்டு வரணும். ஸோ இப்போது இந்த ரெட்டும் சேர்ந்துருச்சு, இந்த ஒயிட்டும் சேர்ந்துருச்சு. இப்போ இதே மாதிரி க்ரீன் அண்ட் ஒயிட் சேர்க்க போகிறோம். பட் இங்கே வந்து க்ரீன் வந்து இந்த மாதிரி இருக்குது, அதாவது இங்கே ஒயிட் இருக்கணும், இங்கே க்ரீன் இருக்கணும். பட் ஆப்போசிட்டாக இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே ஒயிட் இருக்குது. ஸோ இந்த கலர் எப்படி வெளியில் கொண்டு வரணும், இதை வெளியில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அதை சேர்க்கணும். ஸோ இதை வெளியில் கொண்டு வரணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஹைட் பண்ணணும். இந்த கலரை வந்து ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வெளியில் கொண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை ஹைட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதை வெளியில் கொண்டு வரோம், திரும்ப ரீஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ ரெட்டும் ஒயிட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீனும் சேர்ந்துருச்சு. இப்போது ஒயிட் வந்து இந்த இடத்துக்கு வரணும். ஒயிட் இந்த இடத்துக்கு வரணுன்னா நம்ம வந்து எந்த லேயரை திருப்பணும், இந்த லேயர் திருப்பினா கண்டிப்பாக முடியாது. இதை 2 பாசிபிள் வேலை திருப்பலாம், இப்படி திருப்பலாம் இல்லை இப்படி திருப்பலாம். ஸோ இந்த லேயர் திருப்பினா முடியாது. அப்போ இந்த லேயர் திருப்பி பார்க்கலாம். ஸோ இந்த லேயரை திருப்பினா ஒயிட் சேர்ந்துருச்சு, க்ரீன் சேர்ந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கலர் இப்போ சேர்க்கலாம். இங்கே ஆல்ரெடி ப்ளூ அண்ட் ப்ளூ சேர்ந்துருக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இந்த லேயரை வந்து இப்படி திருப்பினோன்னா ப்ளூ கலைஞ்சிருது, ப்ளூ அண்ட் ப்ளூ சேர்க்க முடியல, ப்ளூ அண்ட் ப்ளூ வந்து சேர்க்க முடியல. ஸோ ப்ளூ அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த மூமெண்ட் தப்பு. ஸோ இது வந்து ஃபுல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். இது ஒன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, இந்த கலர் எல்லாமே நல்லா ஞாபகம் முடிஞ்சிச்சா அது போக போக ரொம்ப கம்மியான மினிட்ஸ், ஏன் நான்லாம் செகண்ட்ஸில் தான் சால்வ் பண்ணுவேன். ஸோ காமன் லெட்ஸ் சி. இப்போ வந்து இந்த லேயரை இந்த ஃப்ரண்ட் லேயரை வந்து நம்ம வந்து ஒரு டைம் ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினா இந்த ப்ளூ அண்ட் ப்ளூ சேர்ந்துருச்சு. ஸோ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் சேர்ந்துருச்சு. ஸோ இதே மாதிரி ஃபைனலாக ஆரஞ்சு கலர் நம்ம சேர்க்குறோம். ஆரஞ்சு கலர் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு கலரை இங்கே கொண்டு வரணும். அப்போ இந்த ஆரஞ்சு சேர்ந்துடும். ஸோ இந்த பாட்டம் லேயரை மட்டும் ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி திருப்போம். இப்போ ஆரஞ்சு சேர்ந்துருச்சு. இப்போ ஒயிட் இங்கே வரணும், இங்கே ஒயிட் வரணும், இங்கே ஆரஞ்சு வரணும். இங்கே ஆரஞ்சு இருக்குது, இங்கே ஒயிட் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் லேயர் இருக்குல்ல, இதை மட்டும் கிளாக் வைஸ் நம்ம திருப்புறோம். ஒரு டைம் திருப்புறோம், செட் ஆகும், சேரல. 2ஆவது டைம் திருப்புறோம், சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஒயிட் ஃபுல்லாமே இங்கே சேர்ந்துருச்சு.
அந்த ஒயிட் கிராஸ் நான் சேர்க்கணும்னு சொன்னால அது ஃபுல்லாமே சேர்த்துருச்சு. ஸோ செகண்ட் இப்போ வந்து இந்த கார்னர்ஸ் எல்லாமே நம்ம சேர்க்க போகிறோம். இந்த கார்னர் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொன்னேன்ல, அந்த போன வீடியோவில் சொன்னேன்ல, அந்த பேசிக்கான இந்த பேசிக் ஃபார்முலா அது வச்சு தான் நம்ம இந்த கார்னர்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்த ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். இங்கே ஆரஞ்சு இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன வரணும்னா, இங்கே ஒரு ஆரஞ்சு வரணும், இங்கே ஒரு ப்ளூ வரணும், இங்கே ஒரு ஒயிட் வரணும். இந்த மாதிரி கலர் தான். இந்த மாதிரி கலர் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே இருக்குது. ஸோ ஒயிட்டும் இருக்குது, ஆரஞ்சும் இருக்குது, ப்ளூவும் இருக்குது. ஸோ இந்த கலரை இது வந்து மேலே இருக்குது, இந்த சைடு இருக்குது. ஸோ இது டாப் லேயரில் இருக்குது. ஸோ இந்த டாப் லேயரை ஒரு டைம் இப்படி திருப்பி இதுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துக்கிறோம். நம்ம கீழே தான் இதை கொண்டு வரணும், பட் இதை மேலே கொண்டு வந்துக்கிறோம். இதுக்கு மேலே கொண்டு வந்துட்டு நான் சொன்ன அந்த 4 மூவ்ஸ் இருக்குல்ல, அந்த 4 மூவ்ஸை இப்போ பண்ணலாம். ஸோ அப், லெஃப்ட், டவுன், ரைட். சரில, இப்போ நெக்ஸ்ட் இதே 4 மூவ்ஸை திரும்ப ரிப்பீட் பண்ணோம். இந்த பீஸ் வந்து மேலே போகும். அப், லெஃப்ட், டவுன், ரைட். இப்போ மேலே போயிடுச்சு. இப்போ திரும்பி இதே 4 மூவ்ஸை நம்ம பண்ணுறோம். அப், லெஃப்ட், டவுன், ரைட். இப்போ சேர்ந்துருச்சு. ஒயிட், ஆரஞ்சு, ப்ளூ சேர்ந்துருச்சு. ஸோ எத்தனை டைம் அந்த ஃபார்முலா பண்ணால் சேருமோ அத்தனை டைம் பண்ணோம். மேக்ஸிமம் இல்லை, 6 டைம்ஸ் பண்ணால் போதும். 6th டைமே இது சேர்ந்துடும். ஸோ ஒரு டைம் கீழே வரும், இங்கே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தால் திரும்ப அந்த ஃபார்முலா ரிப்பீட் பண்ணணும். ஸோ அது மேலே போகும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஃபார்முலா ரிப்பீட் பண்ணால் அது கீழே வரும். ஸோ அந்த டைம் சேர்ந்து இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அடுத்த கலர் நம்ம சேர்க்கலாம். ரொம்ப ஓகே, நான் இதில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அடுத்த கலர் என்னென்னா ஆரஞ்ச், க்ரீன் அண்ட் ஒயிட். ஆரஞ்ச், க்ரீன், ஒயிட்டு தேவை. ஸோ ஆரஞ்ச், க்ரீன், ஒயிட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஆரஞ்ச், ஒயிட், க்ரீன். ஸோ அதை ஒரு டைம் திருப்பி கரெக்டாக அது எந்த இடத்துல நம்ம சேர்க்கணுமோ அதுக்கு மேலே நம்ம கொண்டு வந்துக்கிறோம். இப்போ வந்து அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், அந்த பேசிக் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப், லெஃப்ட், டவுன், ரைட். பாருங்கள், இது வந்து ஒரு டைம் நம்ம திருப்பி இங்கே சேர்ந்துருச்சு. பட் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம்னா, இப்போ நம்ம பண்ண லெஃப்ட், டவுன், ரைட் அந்த 4 மூவ்ஸுமே கம்ப்ளீட் பண்ணணும். 3 மூவ்ஸ் ஓகே, 3ஆவது மூவில் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ 4ஆவதாக இந்த ரைட் மூவ் நான் திருப்ப மாட்டேன் அப்படின்னு நீங்கள் திருப்ப மாட்டிங்கன்னா ஃபுல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க, எப்போ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து ஒயிட், ப்ளூ அண்ட் ரெட் இருக்குது. பட் நமக்கு என்ன தேவைன்னா இங்கே ரெட்டு, இங்கே க்ரீனு, இங்கே ஒயிட்டு தேவை. ஸோ அந்த கலர் மேலேயே இருக்குது. எதுவுமே பண்ண வேணாம், அதே ஃபார்முலா திரும்ப ரிப்பீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணிடுங்க 4 மூவ்ஸையும். இப்போ இதை வந்து திரும்ப இது மேலே போகும், இதை ரிப்பீட் பண்ணலாம் அந்த ஃபார்முலாவை. இப்போ திரும்ப இதை கீழே கொண்டு வரக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணலாம். லெஃப்ட், டவுன், ரைட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க 4 மூவ்ஸையும். இன்னும் சேரல, திரும்ப இன்னொரு டைம் பண்ணலாம். அப், லெஃப்ட், டவுன், ரைட். மேலே வந்துருச்சு. இப்போ இந்த டைம் கண்டிப்பாக சேர்ந்துடும். ஸோ திரும்ப இந்த ஃபார்முலா வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். அப், லெஃப்ட், டவுன் சேர்ந்துருச்சு. ஆனால் இன்னும் ஒரு மூவ் பாக்கி இருக்குது, ரைட். அதையும் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே. ஸோ அடுத்து இங்கே ப்ளூ, ரெட் அண்ட் ஒயிட் சேர்க்கணும். ஸோ ப்ளூ, ரெட் அண்ட் ஒயிட் சேர்க்கணுன்னா இந்த இடத்துல நம்ம அந்த கலரை கொண்டு வரணும். இந்த இடத்துல என்ன கலர் இருக்குன்னா ப்ளூ, ரெட், எல்லோ தான் இருக்குது. ஸோ இங்கே அந்த கலர் இருக்குது, ப்ளூ, ரெட் அண்ட் ஒயிட் இருக்குது. ஸோ இந்த கலரை, இந்த டாப் லேயரை ஒரு டைம் இந்த மாதிரி திருப்போம். ஸோ இதுக்கு நேராக ஸ்ட்ரைட் மேலே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சேம் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். சேர்ற வரைக்கும் அந்த ஃபார்முலா ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இப்போ சேர்ந்துருச்சு. அடுத்து வந்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் லேயர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக அந்த ஒயிட் ஃபுல்லாமே சேர்த்துட்டோம். ஸோ தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு சால்வ் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.